ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இப்போ கிளாஸ் 9 தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லா கிளாஸ் முடிஞ்சதும் சர்டிஃபிகேட்டும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 9ல் பார்ட் 2 தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் வந்து பேசிக் ஃபில்லிங் ஒர்க் பார்த்தோம். பார்ட் 2ல் இப்போ அட்வான்ஸ் ஃபில்லிங் ஒர்க் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்த்துடலாமா? ஸோ தென் அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ இன்றைக்கி போடுறீங்க, இப்போ இந்த 4 பாக்ஸ் இன்றைக்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து அடுத்த பாக்ஸ் நீங்கள் போடுறப்ப இந்த ஃபர்ஸ்ட் போட்ட முன்னாடி நாள் போட்ட அந்த மெஹந்தி கோன் எல்லாமே வந்து விழுந்துருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி விழுகக்கூடாது, எனக்கு சென்ட் பண்ணுறப்ப வந்து விழுந்து சென்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி விழுகக்கூடாது அப்படின்னா இந்த மாரி ஃபெவிகால் எடுத்து அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது விழுகாது, உதிராது. ஓகேங்களா, இப்படி ட்ரை பண்ணி சென்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கிளாஸோட எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் சேர்த்து இப்போ ஃபில்லிங் ஒர்க்கில் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, பார்த்துடலாம். ஸ்பைரல் பார்த்துருப்போம் இல்லையா, எப்படி போடணும்? இதோ ஒரு சர்க்கிள் போட்டு ஜாயின் பண்ணி உள்ளே ஒரு கர்வ் கொடுத்து ஃபினிஷிங்கில் ஒரு டாட், இப்படி தானே பார்த்தோம் சர்க்கிள். ஸோ அதை தான் இப்போ இந்த பாக்ஸ்குள்ளேயே நம்ம போட போகிறோம். பேசிக் ஃபில்லிங் ஒர்க்கில் கூட நம்ம சர்க்கிள் பார்த்துருப்போம். ஓகேங்களா, சர்க்கிள் போட்டாச்சா? தென் அதுக்கு மேலே ஒரு கர்வ் கொடுக்குறோம். அகைன் ஒரு கர்வ் கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். தென் ஷார்ட் டர்ம்ஸ் எப்படி போடணும்? இப்படி ஷார்ட் டர்ம்ஸ். தென் பிகம்ஸ். அப்படியே ஒரே ஷேப்பில் கொண்டு வாங்க. ஓகேங்களா, ஒன்று சின்னதுமா பெருசுமா இருந்தாலும் நல்லா இருக்காது பார்க்க, பொறுமையாகவே போடுங்க. தென் என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுருங்க, கர்வ். அதுக்கு மேலே இன்னொன்று, ரொம்ப கேப் இருக்கக்கூடாது. நான் விட்டுருக்க அதே கேப் தான் நீங்களும் விடணும். ஏன் இப்போ நம்ம அந்த 3 லைன்ஸ் போட்டிருக்கோம், அப்படி கர்வ் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண போகிறோம், அதனால தான் இப்படி 3 கர்வ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த நீங்கள் வெறும் இந்த ஒரு கர்வ் மட்டும் கொடுத்துட்டு இங்கே ஹம்ஸ் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, பார்க்க நீட்டாகவே இருக்காது, கசமுசான்னு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி 2 லைன் போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா, தென் இதுக்கு அப்புறமும் இதுக்கு மேலேயும் ஷார்ட் டர்ம்ஸ் போட போகிறோம். வைன்ஸ் பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் கிளாஸில், ஸோ அதுதான் இப்போ போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ கேப் விட்டு இப்படி ஒரு கர்வ் கொடுத்துருங்க. எப்படி பார்த்தோம்? லைன்ஸ் இப்படி இருக்கும்போது சின்னதாக ஒரு லைன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பில் தொட்டுறணும். இந்த சைடு சேம். ஓகேங்களா, சேம் அதே தான் இப்போ இதில் போட போகிறோம். ஓகேங்களா, தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சின்னதாக
கர்வ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. தென் இன்னொரு லேயர். தென் இன்னொரு லேயர் கொடுத்துக்கோங்க. ஏன் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இன்னொரு லேயர் கொடுக்குறோம். என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஷார்ட் டேர்ம்ஸ் கொடுக்க போகிறோம். ஷார்ப்பான பிளேஸ் இங்கேருந்து இப்படி ஒரு லைன் போடுறோம். பக்கத்துலேயே இன்னொரு லைன், டபுள் லைன் போட்டிருப்போம் இல்லையா, சேம் அதுதான் போட போகிறோம். போட்டுட்டு ஷார்ட் டேர்ம்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா. தென் சேம் இந்த வைன்ஸ் தான் இங்கே கொடுக்க போகிறோம். பாருங்கள். அதே கர்வ்ஸ் தான் இங்கே கொடுக்க போகிறோம். இன்னொரு லேயர். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் தான் போட போகிறோம். எப்படி இப்படி ஒரு சைட் லைன் போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸே அதுதான், சாரி செகண்ட் கிளாஸ் பேசிக் எலமெண்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ இதை தான் இதுக்குள்ளே நம்ம போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கேப் போட்டுருன்னு பாருங்கள். ஓகேங்களா. இப்போ இதுக்குள்ளெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா சின்ன சின்னதாக டாட் வைக்க போகிறோம். போர்டெலாம் போட்டு ஒரு மாதிரியாக இருக்கா, ஸோ இந்த இடத்துல இப்போ ஃபில் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் போட்ட எலமெண்ட்ஸ் தான், கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இதுவும் சேம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பார்த்துருப்போம் இல்லையா, போன கிளாஸில் கூட நான் எப்படி லோட்டஸ் போடணும்னு சொல்லியிருப்பேன். அகைன் நான் 2 வாட்டி கிட்ட வீடியோ போட்டிருப்பேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ஸ் போடாமல் இப்போ நான் சொல்கிறேன். இப்படி ஒரு கர்வ் கொடுத்து இங்கே கொண்டு வந்து விட்டுறணும். எப்படி அகைன் இந்த இடத்துல இந்த கர்வ் கொண்டு வந்து இப்படி விட்டுறணும். சேம் இந்த பக்கமும். இந்த எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும்.
ஓகேங்களா. தென் கீழே ஒரு லீஃப் போடலாம், இல்லை சர்க்கிள் போடலாம், என்ன வேணால் போடலாம். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அகைன் ஒரு லீஃப் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. நடுவில் டாட்ஸ் ஷேட் பண்ணி டாட்ஸ் வைக்கலாம், அப்படியே கூட டாட்ஸ் வைக்கலாம். ஸோ இப்போ இந்த லோட்டஸ் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட போகிறோம். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, இந்த கேர்வ் வரணும், இப்படி வரணும். நீங்கள் இப்படி 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 கொண்டு வராதிங்க. ஓகேங்களா. இப்படி இப்படி வரணும். ஓகேங்களா. இப்போ இந்த லோட்டஸ் இதுக்குள்ளே போட போகிறோம். ட்ரெடிஷ்னல் மெஹந்தி அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட்லி லோட்டஸ் தான் ஸ்டார்ட் அப் டிசைனாக இருக்கும். ஸோ நீங்கள் லோட்டஸ் வந்து இன்னும் எனக்கு வரலைங்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா. பார்த்துடலாம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே இப்படி ஒரு லைன் ஒரு கர்வ் கொடுக்குறோம். ஓகேங்களா. அகைன் ஒரு கர்வ் கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம் அந்த இடத்த ஃபுல்லாகவே. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ஷேட் கொடுக்குறோம், அன்ஈக்குவல் ஷேட். நடுவில் ஒரு டாட். ஓகேங்களா. இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம், லாஸ்ட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் என்ன பண்ண போகிறோம், ஷார்ட் டர்ம்ஸ். இப்போ இது அடுத்து என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் லைன்ஸ் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா. எப்படி சின்ன சின்னதாக சர்க்கிள் போட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னில் ஃபில் பண்ணி செகண்ட் ஒன்னில் விட்டுட்டு தேர்ட் ஒன்னில் ஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ அதுதான் இப்போ இதில் போட போகிறோம். பாருங்கள், சின்ன சின்ன சர்க்கிளாக போட்டுக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஒன்னில் ஃபில் பண்ணுறோம். எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். சும்மா இப்படி இப்படி பண்ணக்கூடாது, நல்லா இப்படி டிப் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக சர்க்கிள் மாதிரி வரும் அந்த டாட்டே. ஓகேங்களா. அவ்வளோதான். இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணுறதுமே வந்து இப்படி 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 ஃபில் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன இதுக்குள்ளே நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதை சுற்றி ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்படி தான் ஃபில் பண்ணணும். என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றி ஒரு சின்ன சின்ன கர்வ் கொடுக்குறோம். பாருங்கள், கரெக்டாக அந்த சர்க்கிள் கிட்ட உள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறோம். ஓகேங்களா. தென் என்ன பண்ணுறோம், ஷார்ட் டர்ம்ஸ் போடுறோம். இந்த இடத்துல நம்ம என்ன ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வான் அன்னம் தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி யூ மாதிரி போட்டுக்கோங்க, யூ போட்டுக்கோங்க. தென் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி தலைகளை அப்படி எஸ் மாதிரி இப்படி ஒரு கொக்கி மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இதை ரெண்டும் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டையும் போட்டுக்கோங்க.
இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ போடுங்க. ஃபர்ஸ்ட் யூ போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வாங்க. ஓகேங்களா? நல்லா அந்த கேர்வ் வரணும், வளைவு நழுவி நல்லாயிருக்கும். தென் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி நல்லா உள்ளே வந்து இப்படி சேம் இந்த கேர்வில் வரணும். அடுத்து இங்கேருந்து எடுத்துட்டு இப்படி. ஸோ மோஸ்ட்லி இந்த கேர்வ் தான் அதிகமாக வரும். ஓகேங்களா? தென் இங்கேருந்து ஒரு கேர்வ் கொடுத்து இந்த இடத்துல இப்படி. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இங்கே ஒரு டாட் பிடிச்சிருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அகைன் போடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு யூ போட்டுக்கோங்க. இந்த ஷேப் இதை அப்படியே எடுத்து இப்படி நல்ல ஒரு கேர்வ் கொடுத்து இங்கே கொண்டு வாங்க. சேம் அதே தான், கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வாங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு கேர்வ் கொடுத்து அப்படியே 1 by 1 கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இங்கேருந்து சேம் இந்த இடத்துல ஒரு டாட் உள்ள ஒரு ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே போட போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே போடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு யூ, பொறுமையாக பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஓகேங்களா? டாட். நெக்ஸ்ட் இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கேப் இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளெல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். தென் கீழே ஒரு லைன் போட்டுருங்க. அதுக்கு கீழே ஒரு லைன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? தென் ஷார்ட் டர்ம்ஸ் போடணும். இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லைன்ஸ் போட்டோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஒன்ல, இப்போது இதில் சேம் லைன்ஸ்லேயே வந்து இப்படி ஜிக்ஸாக் மாதிரி போட்டு அதுக்குள்ளே டாட் வைக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள் எப்படின்னு. கொஞ்சம் இந்த அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு கர்வ் போன கிளாஸில் பார்த்துருப்போம் இல்லையா, பேசிக்கில் இதை பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி
ஒரு 6 போட்டுக்கோங்க. போட்டு இந்த இடத்த ஃபில் பண்ணிடுங்க. அகைன் இந்த இடத்த ஃபில் பண்ணிடுங்க ஒரு கேப் விட்டு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஷார்ட் டர்ம்ஸ் போடுறீங்க. இன்னொரு லேயர் ஷார்ட் டர்ம்ஸ். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொண்டு வந்து ப்ராடாக்கி அகைன் தின்னா கொண்டு போகணும். ஓகேங்களா? இப்படி கொண்டு வந்து ப்ராடாக்கி இப்படி தின்னா கீழே கொண்டு போகணும். அந்த மாதிரி இப்போ போட போகிறோம் பாருங்கள். ஓகேங்களா? இப்படி தான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இது சுற்றி ஒரு கர்வ் கொடுக்க போகிறோம். நல்லா அப்படி உள்ளே போயிட்டு வரணும், மேலாப்பில் போடக்கூடாது. தென் இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். இங்கே ஃபில் பண்ணக்கூடாது, இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு லைட் போடுறோம். இப்படி ஒரு கர்வ். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஷார்ட் டர்ம்ஸ். இப்போ இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் லைன் டிசைன் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணும், இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ஷார்ட் டர்ம்ஸ் போட்டோம் இல்லையா? அகைன் ஒரு கீழே லைன் போட்டோம். அதில் என்ன பண்ணோன்னா, இதோ இப்படி இந்த டிசைன் போட்டோம். ஞாபகம் இருக்கா? எல்லாருமே நல்லா போட்டிருந்தீங்க. இப்படி ஃபர்ஸ்ட் வந்து இப்படி நல்லா இந்த வளைவு வரணும். ஒரு சிலர் என்ன பண்ணிங்கன்னா, இப்படி போட்டிருந்தீங்க, இப்படி பார்த்த மாதிரி நல்லா இப்படி போட்டு இப்படி கொண்டு வாங்க. ஓகேங்களா? கீழே என்ன பண்ணணும், சேம். அதுதான் இப்போ இதில் போட போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம கீழே என்ன பண்ணியிருந்தோம், லைன்ஸ் போட்டு ஃபில் தானே பண்ணியிருந்தோம். சேம் அதே தான் இப்போ இங்கே பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த கர்வ் கூட நான் கோன் பேப்பர் ஃபர்ஸ்ட் டச் பண்ணி அதுக்கப்புறம் மேலே தூக்கி விட்டால் எவ்வளோ அழகாக நீட்டாக அது வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் போடணும். இப்படி விட்டு 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 வந்துருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? அகைன் ஒரு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், ஷார்ட் டர்ம்ஸ் போடணும்.
இப்போ இதுக்குள்ளே என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் தான் போட போகிறோம். ஃபுல்லாகவே ஸ்பைரல் தான் ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், டாட் இப்படி ஒரு கர்வ் கொடுத்து இங்கே ஒரு டாட். அகைன் எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு டாட். ஓகேங்களா? ஃபுல்லாகவே அதான் போட போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் லைன் டிசைனில் ஜிம்கா டிசைன் பார்த்தோம் இல்லையா, சேம் அதுதான் இப்போ இதில் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் வெளியே போடலாம். எப்படி போடணும், ஃபர்ஸ்ட் வந்து இப்படி தென் 2 கர்வ் போட்டுக்கோங்க. கீழே என்ன பண்ணுறீங்கன்னா ஷார்ட் ஆர்ம்ஸ் இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அகைன் என்ன போடுறீங்கன்னா பிக் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. இப்படி தானே போட்டோம். ஷார்ட் ஆர்ம்ஸ் மறுபடியும் ஷார்ட் ஆர்ம்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா, என்ன வைன்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் இப்படி போட போகிறோம். சென்டர்லேருந்து இந்த இடத்துலலாம் டாட்ஸ் வச்சிடுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? தென் நீங்கள் இங்கே வேணும் அப்படின்னா டாட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஜிம்கா டிசைன் தான் இதில் போட போகிறோம். பாருங்கள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. சேம் இங்கே வெளியே எப்படி போட்டிருக்கோமோ அதே தான் போட போகிறோம். தென் இதில் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தென் நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ட் ஆர்ம்ஸ். இப்போது இங்கே ஒரு இவ்வளோ கேப் விட்டு கர்வ் கொடுத்துருங்க. அந்த லீஃப் பார்த்துருந்தோம் இல்லையா, பார்டர் லைன் டிசைனில், அட்வான்ஸ் பார்டர் லைன் டிசைனில் இந்த மாதிரி இந்த அரைவாசி இங்கே கொண்டு வரணும். கரெக்டாக அந்த பாதிக்கு பாதி. தென் இப்படி ஒரு கர்வ் இவ்வளோ தூரத்து கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் இப்போ இதுக்குள்ளே போட போகிறோம். பாருங்கள்.
இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா. தென் என்ன பண்ணுறோன்னா இங்கே ஷார்ட்டம்ஸ். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான் போட போகிறோம். பேசிக் ஹென்னா ஃப்ளவர் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைரல், இந்த ஃப்ளவர் எல்லாருமே அழகாக போட்டிருந்தீங்க. இந்த ஃப்ளவர் தான் அதுக்குள்ளே நம்ம போட போகிறோம். பாருங்கள், நான் எங்கேருந்து எங்கே கொண்டு வந்து எங்கே விடுறேன்னு. ஓகேங்களா. இந்த ஃப்ளவருக்கு இந்த லீஃப், இந்த ஃப்ளவர் வச்சு ஃப்ளவர் பஞ்ச் தான் போட போகிறோம். ஓகேங்களா. பாருங்கள், ஃபர்ஸ்ட் இங்கே சென்டரில் போடலாம். தென் இந்த இடத்துல லீஃப். எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி போட்டது தான். இது ஒரு 4 இல்லை 5 வந்தால் தான் இந்த ஃப்ளவர் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, இப்படி ஸ்பைரல் போட்டிருந்து குட்டி குட்டியாக இப்படி குட்டி குட்டியாக போட்டிருந்தீங்க. அது இதோட லுக் கிடையாது. ஸோ இப்படி தான் போடணும். ஓகேங்களா. இப்படி போடக்கூடாது. சர்க்கிள். ஃபில் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, ஓரளவு தான் இருக்கணும். ஃப்ளவர்ஸ் தான் மோஸ்ட்லி தெரியணும், அந்த ஃபில்லிங்ஸ் வந்து நிறையா இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க எப்போ நீங்கள் எந்த ஃப்ளவர் போட்டு ஃபில் பண்ணாலுமே. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிடுறோம். இந்த 5th பாக்ஸில் வந்து நீங்கள் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. நான் என்னென்ன எலமெண்ட்ஸுன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதை வச்சு இதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா. சம் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேன்சி ஸ்ப்ரெல் பார்த்தோம் இல்லையா, எப்படி போடணும், இப்படி அது பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன்று அது ஒன்று. செகண்ட் வந்து ஹென்னா வைன்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ அதுதான். ஓகேங்களா. தேர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட். 4th
அட்வான்ஸ் பார்டர் டிசைனில் எலிஃபெண்ட் பார்த்துருப்போம். இதோ இந்த எலிஃபெண்ட் தான். இப்படி போட்டு யூவை தலைகீழாக போடுற மாதிரி இந்த எலிஃபெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த 3 வச்சு தான். அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு கேப் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து போன கிளாஸில் வந்து பேசிக் ஃபில்லிங் ஒர்க் சொல்லியிருப்பேன். ஒரு 13 கிட்டத்தட்ட ஒரு 13 பாக்ஸ் சொல்லியிருப்பேன்ல. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க எந்த ஃபில்லிங் எலமெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் அதை வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா. அந்த 3 வச்சும் நீங்கள் வந்து இந்த பாக்ஸை ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் சும்மா டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேன்சி ஸ்புல் வந்து நீங்கள் இப்படி போடுறீங்க. அண்ட் இந்த மாதிரி ஷார்ட் டர்ம்ஸ் டபுள் லேயர் பிகம்ஸ் போட்டு அப்புறம் நீங்கள் எதை எங்கெங்கே பண்ணணுமோ நீங்களே பார்த்து பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு நான் பார்க்குறேன். புரிஞ்சுதா? இதெல்லாம் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா. இதெல்லாம் தான் அட்வான்ஸ் ஃபில்லிங் ஒர்க். இந்த மாதிரி நீங்களே வந்து இப்போ எலிஃபென்ட் போடுறேன்னா, இப்போ ஜிமிக்கா போட்டிருக்கேனா, இப்போ இந்த மாதிரி அன்னம் போட்டிருக்கேன். ஸோ போக போக உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்தெந்த மாதிரிலாம் வச்சு எந்தெந்த எலமெண்ட்ஸ் வச்சுலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.